வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை சந்திக்க போறோம். அவர் யார் தெரியுமா? பனை அரசன். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? அவர் குழந்தை பேர் என்ன தெரியுமா? பனை அரசி. பனை மரத்தின் மீது அவருக்கு அவ்வளவு பற்று. பனை மரத்தை பத்தி அவர் எவ்வளவு சிறப்பா பேசுறாருங்கிறதா நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். அது மட்டுமல்ல, அவர் குமரி மாவட்டத்தை சார்ந்தவர். பல இடங்கள்ல போய் பனை மரம் நடுறதே அவருடைய சிறப்பு. அவங்க ஒரு கேங்காவே இருக்காங்க. நீங்க பனைமரத்தோட அருமை தெரிந்தவர் அவர். பனைமரம் நிலத்தின் நீரை சேமிக்கக்கூடியது, அரிப்பை தடுக்கக்கூடியது, மண்ணின் வளத்தை பெருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, பனைமரத்தோட எல்லாமே பயன்பெறும். அதன் ஓலையில இருந்து கல், பதநீர், கருப்பட்டி எல்லாமே ஒரு பனைமரத்தின் சிறப்பு. அதை அழகா அவர் ஒரு கவிதை நயத்தோட உங்களுக்கு சொல்ல போறாரு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். HMC ஆஃப் யூனிவர்ஸ், உங்களுடன் நாங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் பனை அரசன் ஆகிய நான் பேசுகிறேன். பனங்கொண்டையில இருக்கும் பரமபீதா நானடா, நாம் பனையேறி வீரனடா, நாம் பனங்கொட்டக்காரனடா. எனக்கு யாரு துரோகம் செய்தார்கள் தெரியலையே, எனக்கு பனைமரம் காட்டுங்கடா, அறுத்து நாம் பால் எடுக்க. பச்சிளம் குழந்தைகளுக்கு இது பசி தீர்த்த தீர்த்தமடா, இதை அரசியல் ஆக்காதடா, எனக்கு அதிகாரம் தாருங்கடா, கறந்து நாம் பால் குடிக்க. பீரு, ஜின்னு, வைனு, ரம்மு, பிராண்டி, விஸ்கி எனக்கு இது வேணாமுடா, எனக்கு பனைமரம் காட்டுங்கடா, கறந்து நாம் பால் குடிக்க. 1000 ஆண்டு வாழ, ஆயுசு 400 வாழ, எனக்கு பனைமரம் காட்டுங்கடா, உறிஞ்சு நாம் பால் குடிக்க. மேக மோக நோய்க்கு அச்சொட்டு மருந்தாமுடா, அல்சர் புற்று வியாதிக்கு இச்சொட்டு மருந்தாமுடா. மாதர் வீடாய் நோய்க்கு இச்சொட்டு மருந்தாமுடா, மன்னாதி மன்னாரெல்லாம் மன மங்கையை வென்றானடா. பால் சுரக்கா வசமா இருந்து மார் தரித்து பசுமா என்றழைத்து தன் கன்றுக்கு கொடுக்குமாம் சீம்பால். குறுந்து நல் உணவாம் பனை இன்பொருள் அறிந்து மருந்தன அருந்தும் விருந்தன கொண்டு பருந்தன பறந்து பறித்திடு மனிதா. குளிருக்கு நடுங்கி உறங்கிடும் காலை குரங்கன தாவி குதித்திடு புனிதா. உணவின்றி தவிக்கும் நிலை உள்ள காலம் உயர்நிலை அறிந்து போற்றுவார் உன்னை, என் பனை அழித்து அரசியலில் கொளித்து தூற்றுவார் பாண்டு தேற்றுவார் ஆண்டு, உனக்கொரு கோயில் கட்டுவார் உலகில். பனை உயர பால் உயரும், பால் உயர பலம் உயரும், பலம் உயர படை உயரும், படை உயர பாருயரும், பாருயர பண்புயரும், பண்புயர மாண்புயரும், மாண்புயர மண்ணுயரும், மண்ணுயர மக்கள் உயரும், மக்கள் உயர யாவும் உயரும். பனையை போல் ஒரு மரம் உண்டா, அதன் பயனை போல வேறுண்டா, பனம் பூவை போல மலருண்டா, இதன் கல்லை உண்ணா வண்டுண்டா, பன ஓலை போல இலை உண்டா, இதில் எழுதா கவிகள் உலகுண்டா, பனம் பாலை போல மருந்துண்டா, இதை உண்டவன் நோயிற்று மறித்ததுண்டா, பனம் கொட்டை போல விதையுண்டா, பனம் கருப்பட்டு போல விலையுண்டா, பத நாரை போல பலமுண்டா, பத நீரை போல சுவையுண்டா, பனம் கிழங்கை போல உணவுண்டா, பனம் பழத்தை போல சாருண்டா, பனம் கற்கண்டு போல அமிர்தம் உண்டா. மட்டையில் நாரிழித்து பலம் பட்டையில் சார் குடித்து, கொட்டையில் கிழங்கெடுத்து பலம் மட்டையில் கொட்டையில் கிழங்கெடுத்து மரக்கட்டையில் கூடு கட்டி 4 பேர் குடும்பமாய் வாழ 4 பனை இருந்தால் போதுமடா. நன்றி, வணக்கம்.